பழங்குடியினருக்கான 1000 வீடுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். மேலும் 49,542 பயனாளிகளுக்கு முதலமைச்சர் சிறப்புரை வழங்க உள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளரிடம் கேட்பதற்கு முன்பாக தற்போது அந்த காட்சிகளை பார்க்கலாம். அமைச்சர் ஏவா வேலு அவர்களே, மதிவேந்தன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களின் சார்பில் உரையாற்றியிருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் திரு செல்வ பெருந்தகை அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சார்பில் உரையாற்றியிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான என்னுடைய இனிய சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராஜா அவர்களே, காணொலி மூலமாக இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் துணை மேயர் உள்ளிட்ட மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களே, அரசு செயலாளர்கள் திரு ராஜாராமன் IAS அவர்களே, திருமதி லட்சுமி பிரியா IAS அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் துணை மேயர் உள்ளிட்ட மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களே, அரசு செயலாளர்கள் திரு ராஜாராமன் IAS அவர்களே, திருமதி லட்சுமி பிரியா IAS அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அடிநாள் தொட்டு அடிமைகளாய், தொழும்பர்களாய், ஆதிக்க சாதிகளின் சவாரி குதிரைகளாய், தாழ்த்தப்பட்டோர் அல்லுற்று தணலிலே மெழுகாய் தவிதவித்து கிடந்த நிலை மாற்றிட தகதகாய சூரியனாய் எழுந்தான் ஒருவன். அந்த தகை சார்ந்த அறிஞனுக்கு பெயர்தான் அம்பேத்கர் அவர்கள். மாண்டிடும் புழுக்கலாம் மனிதர்களை காத்து அவர் மீண்டிட போர்க்குடி உயர்த்திய மேலோன், புயலாய் சீறி பூகம்பாமை குலுங்கி புரட்சி செய்த புத்தன்தான் அம்பேத்கர் என்று தலைவர் கலைஞர் அவர்களால் போற்றப்பட்ட புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் அவரை வணங்கி நான் என் உரையை தொடங்குகிறேன். இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாள். இந்த சமூகத்தில் நிலவும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை, தீண்டாமை குற்றங்களை உள்ளிட்டவற்றுக்கு எதிராக முழங்கி வரலாற்றை மாற்றி புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள். அதனாலதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாகவும், புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும் அறிவித்தோம்.